எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல. ஆகவே அதிமுக வாக்குறுதி தந்தால் நிறைவேற்ற. இன்றைக்கு கோவை மாவட்டத்திற்கு திட்டங்கள் தந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக பெட்ரோல் டீசலை விலை பொறுத்தளவுக்கு திமுக பேச சொன்ன வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றல. 520 வாக்குறுதிகள் இருந்தாங்க. அதான் எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடி அவர்கள் தெளிவாக சொன்னார். 38 எம்பி திமுக எதுவுமே செய்யல. இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்க எங்களது அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்று நாடாளுமன்ற கண்டிப்பாக உரிமையை மீட்டெடுப்பார்கள். எங்களுக்கு வெற்றி உறுதி. ஏனென்றால் சொன்னதை செய்யக்கூடிய இயக்கம் அதிமுக. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாசியுடன் புரட்சித் தமிழர் கழகத்துடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் கழகத்துடைய வேட்பாளர்களாக, வெற்றி வேட்பாளர்களாக கோவை பாராளுமன்றத்திற்கு ராமச்சந்திரன் அவர்களையும், உள்ளாட்சி நாடாளுமன்றத்திற்கு கார்த்திக் கருப்பசாமி அவர்களையும், நீலகிரி பாராளுமன்றத்திற்கு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களையும் அறிவித்துள்ளார்கள். இன்றைக்கு 3 வேட்பாளர்கள் இங்கே இருக்கிறார்கள். இன்னும் தமிழ்நாடு முழுவதும் பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற வேட்பாளர்களையும் அதிமுக மற்றும் அறிவித்து ஒரு இடைத்தேர்தலிலே, சட்டமன்ற இடைத்தேர்தலிலே அதற்கு அதிமுக சார்பாக வேட்பாளரை அறிவித்து இன்றைக்கு அதிமுக தலைமையிலே அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே வெற்றி கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலே 7வது கட்சியாக, இந்தியாவில் புதிய கட்சியாக, 2 கோடி உறுப்பினர் கொண்ட கட்சியாக அதிமுக இன்றைக்கு எடப்பாடி தலைமையிலே வெற்றி வேட்பாளராக பொதுச்செயலர் அறிவித்துள்ளார்கள். கண்டிப்பாக வெற்றி உறுதி. ஏனென்றால் இன்றைக்கு களத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய வெற்றி வேட்பாளர்கள் இன்றைக்கு சிறப்பான முறையில் செயல்படுவர்கள் மட்டுமல்ல, படித்தவர்கள் மட்டுமல்ல, இந்த கழகம் முன்விழா கண்ட கழகம் 31 ஆண்டுகள் இன்றைக்கு ஆளுகின்ற கட்சியாக இருந்து எம்ஜிஆர், அம்மா, எடப்பாடி என்று பல்வேறு திட்டங்களை தந்து, குறிப்பாக இந்த 3 வேட்பாளர்கள் கோவை, அதே போல நீலகிரி, திருப்பூர், இதெல்லாம் வரும். இந்த 3 பாராளுமன்ற தேர்தலில் குறிப்பாக இந்த பகுதிக்கு மிகப்பெரிய வளர்ச்சி, குறிப்பாக அம்மா அவர்களும் எடப்பாடி அவர்களும் இருக்கும்போது பல்வேறு திட்டங்களை 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை கொடுத்து இன்றைக்கு அத்திக்கடை ஓடார் திட்டம், அதே போல் ஸ்மார்ட் சிட்டி, கூட்டுறவு திட்டங்கள், பாலங்கள், சாலைகள், அதிகமான கல்லூரிகள் என்று சொல்லிகிட்டே போனோம். மிகப்பெரிய வளர்ச்சியை இன்றைக்கு அதிமுக கொடுத்துள்ளது. எடப்பாடியார் கொடுத்துள்ளார். முதலமைச்சராக இருக்கும் பொழுது இந்த 3 ஆண்டுகளாக திமுக அரசு எந்த திட்டமும் இங்கே கொண்டு வரவில்லை. ஆகவே பொதுமக்கள் இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள். அதிமுக வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள். ஆகவே கண்டிப்பாக எங்களது 3 வேட்பாளர்கள் மட்டுமல்ல, கோவை, உள்ளாட்சி, நீலகிரி மட்டுமல்ல, இன்னும் இங்கே இருக்கக்கூடிய திருப்பூர், ஈரோடு உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதியும் உட்பட வெற்றி பெறுவோம். சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதியும் வெற்றி பெறுவோம். கண்டிப்பாக இந்த வெற்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிரொலித்து மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடியார் வருவார். நன்றி. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுறார். அதாவது இன்றைக்கு மத்தியில் பாரதிய கட்சி ஆட்சி இருக்கிறது.
இன்றைக்கு இங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு கோவை மாவட்டத்திற்கு திட்டங்கள் தந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக. அது மட்டும் இல்லை, பெட்ரோல் டீசலை விலைப்படுத்துவதற்கு திமுக பேசவே கூடாது. ஏன்னா சொன்ன வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றல. 520 வாக்குறுதிகள் இருந்தாங்க. அதுதான் எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடி அவர்கள் தெளிவாக சொன்னார் பேட்டியில். எந்த வாக்குறுதியும் இந்த 3 ஆண்டுகள் நிறைவேற்றல. ஆகவே அதிமுக வாக்குறுதி தந்தால் நிறைவேற்றுவார். அது மட்டுமல்ல, 37 எம்பிகள் 14 அம்மாவுடைய தலைமையில் வெற்றி பெற்று அதுபோல் எடப்பாடி இருக்கும் பொழுது காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்காக நாடாளுமன்றத்தை 24 நாள் கொடுத்தாங்க. ஆனால் 38 எம்பி திமுகவிலிருந்து எதுவுமே செய்யல. ஆகவே இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பொறுத்தவரைக்கு தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்க எங்களது அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தினாக கண்டிப்பாக உரிமையை மீட்டெடுப்பார்கள். ஆகவே எங்களுக்கு வெற்றி உறுதி. ஏனென்றால் சொன்னதை செய்யக்கூடிய இயக்கம் அதிமுக. அதே போல் சொன்னதை செய்யக்கூடிய இன்றைக்கு எங்களுடைய தலைவர், பொதுச்செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் மக்கள் தெளிவாக இருக்காங்க. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.